ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் கேட்டது இன்று நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். அநேக நாட்களை ஜெபித்து கொண்டிருக்கிறதானே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, எவ்வளவோ காரியத்துக்கு உபவாசம் பண்ணிட்டீங்க. எல்லாமே காலதாமதமாய் கொண்டிருக்கிறது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடி இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்கள் கேட்டது இன்று உனக்கு நடக்கும் மகனே, இன்றைக்கு உனக்கு நடக்கும் மகளே என்பதாக தான் ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன சொல்கிறார் என்றால், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால், அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை இன்றைக்கும் என்ன செய்யவில்லை, குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமையை நீங்கள் குறைத்து என்ன செய்யக்கூடாது, மதிப்பிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல வந்து முறையிடுகிறார்கள், இறைச்சிக்காக முறையிடுகிறார்கள். இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கு நான் எங்கே போய் இறைச்சி வாங்குறது என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறான். இந்த ஜனங்கள் என்னிடத்தில் இறைச்சி கேட்டு அழுகிறார்கள், நான் என்ன செய்வது என்று சொல்லி புரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவர் நாளைய தினத்தில் இறைச்சிகளை தருவேன் என்று சொல்கிறார். அதுவும் அவர்கள் என்ன செய்ய தெவட்டி போக மட்டும் அவர்களுக்கு நான் இறைச்சியை தருவேன். மோசைக்கு புரியல. ஆண்டவரே, 6 லட்சம் புருஷர்கள், நீ ஏதாவது தவறு செய்ய போகிறீரா? எப்படி நடக்கும்? 6 பேர் கிடையாது, அதுவும் 60,000 பேர் கிடையாது, 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், குறைஞ்சது 20 லட்சம் பேர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். இவ்வளவு பேர்களுக்கும் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? இவ்வளவு காரியங்கள் எப்படி சந்திக்க முடியும் என்று சொன்னால், இவனுக்குள்ள விசுவாசம் வரவில்லை. விசுவாசம் வரவில்லை என்பதனால மோசையை பார்த்து சொல்கிறார், நாளைக்கு பார்ப்பாய், நாளைக்கு உன் கண்கள் காணும் என்பதாக ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது ஜெபிக்கிறவர்களுக்கு நம்மளுக்கு விசுவாசம் வரணும். இன்னைக்கு மோசைக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை. மோசைக்குள்ளே விசுவாசம் இல்லாதபடினால தான் கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் புலம்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம், நானா இவர்களை பெற்றேன், என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இப்படியெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசினான். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்போ நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த கிரியையை பாருங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உங்கள் வார்த்தையில் கிரியை செய்ய போகிறார். உங்கள் வார்த்தை அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தை எதிர்மறையாக இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தையில் தேவனுடைய வல்லமை புறப்படுகிறதா இருக்கணும். அப்படி வல்லமை புறப்படுகிறதாக உங்கள் வார்த்தை இருக்கும் பொழுது தான், உங்கள் விசுவாசம் இருக்கும் பொழுது தான் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய முடியும். ஏன் இன்றைக்கி நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய நமக்குள்ள முடியாததற்கு, நமக்குள்ள மோசைக்குள்ள இருந்த தடையை போல அநேக தடைகள் நமக்குள்ளேயே இருக்கிறது. நமக்குள்ள தடை இருக்கிற அப்படின்னு தான் நீங்கள் கேட்டுக்கொண்டது இன்று நடக்க மாட்டேங்குது. இன்று காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு காரியம் கை கூடும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ள அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று எந்த ஒரு காரியமும் இப்போவுமே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டது நடப்பதாக இன்றைக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.